உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக்க உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதியை வகுத்துக் கொடுத்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளராக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையே முழங்கு என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறது. ஒரு உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு திருக்குறள் அதிகாரங்கள் குறித்து ஒவ்வொரு அதிகாரங்கள் குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே ஒரு சிலர் கூடியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளராக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த நல்லதொரு தமிழ் பற்றாளர், திருக்குறள் முற்றோதல் செய்தவர் திருமதி மா காயத்ரி அவர்கள் இணைந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க உள்ளார்கள், தலைமை தாங்கி வழி நடத்த உள்ளார்கள். அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தொடர்ந்து பங்கேற்று பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பணிகளையும் சரி, இந்த நிகழ்ச்சியிலே பங்களிப்புகளையும் சரி மிகச்சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டைச் சேர்ந்த திருமதி கமலா அம்மையார் அவர்களுக்கும், பண்ருட்டி புதுப்பேட்டையைச் சேர்ந்த மின்சார கவிஞர் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கெல்லாம் இதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கூடிய மேலாண் இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானொலியிலே இந்த நிகழ்ச்சியை தவழ விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலியினுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனைவதியன், தமிழ்தொடர் சசிகலா நயனைவதியன் ஆகியவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வரவேற்பையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வானலையிலும் வலையலையிலும் இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதுபோல திருக்குறள் வாசித்தல், தெளிவறிவோடு வாசித்தல், அது குறித்த கருத்தரங்கங்கள் நடத்துவது என்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். திருக்குறளை முழுமையாக மனனம் செய்து அதை தமிழ் வளர்ச்சித் துறையிலே கொண்டு சென்று சொல்லுகிற மாணவ செல்வங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு தொகை பரிசையும் ஒரு சான்றிதழையும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் என்று மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். அதிலே கோபி சிங் போன்றவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய மாணவர்களை பயிற்றுவித்து அதையே தன்னுடைய முழு முதற் பணியாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் கூட சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் சற்றேறக்குறைய 150 மாணவ செல்வங்களுக்கு நாம் கேடயங்கள் கொடுத்து சிறப்பித்திருக்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிட இந்த திருக்குறள் முழுவதையும் அல்லது அந்த மாணவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அறத்துப்பால் படித்தல், பொருட்பால் படித்தல், இரண்டையும் படித்தல், பெரியவர்கள் 3 பாலையும் படித்தல், அதுவும் தெளிவறியோடு படித்தல் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி சற்றேறக்குறைய 3500 பேரை அதை வாசிக்க வைத்திருக்கிறோம்.
நிறைய பேருக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கியது. பல ஊர்களிலும் ஆண்டிப்பட்டி, சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், நாகர்கோயில் இப்படி பல ஊர்களிலே இதற்காக நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். சென்னையிலே பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். புதுச்சேரியிலே பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். மற்ற ஆண்டிப்பட்டி போன்ற ஊர்களில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். கோயம்புத்தூர்ல 3 நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். திருக்குறள் திருவிழா என்றே அவ்வப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல திருவள்ளுவர் திருநாள் என்று திருவள்ளுவர் பிறந்த நாள் என்றும் திருவள்ளுவர் திருநாள் என்றும் நம்முடைய தமிழறிஞர்கள் கூறினார்கள். அது தை மாதம் 2ஆம் நாளை குறிப்பிட்டார். அரசும் அந்த நாளை திருவள்ளுவர் தினமாக அறிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட ஏற்கனவே நம்முடைய பழக்கத்திலே மாட்டுப் பொங்கல் என்று ஒன்று அந்த நாளில் வந்து சேர்கிறது. அந்த மாட்டுப் பொங்கல் வந்தவுடனே இவர்கள் காலை அடக்குவதிலும் ஜல்லிக்கட்டு விடுவதிலும் மாடுகளை வண்டிகளில் பூட்டி பந்தயம் நடத்துவதிலும் இப்படியாக அந்த நம்முடைய பண்பாட்டு ரீதியான செயல்பாடுகள் இருப்பதால் இந்த திருக்குறள் அல்லது திருவள்ளுவர் திருவிழா என்பது சரியாக தமிழகம் சென்று சேரவில்லை. எனவே அந்த நாளிலே வள்ளுவர் வணக்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக அன்றைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டிலே ஒரு வள்ளுவர் படத்தையோ அல்லது திருக்குறள் புத்தகத்தையோ வைத்து வணங்க வேண்டும் என்று ஒரு உணர்வை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள் திருவிழா என்பதை தொடர்ந்து தொடர் நிகழ்ச்சியாக 45 நாட்கள் நடத்தி இருக்கிறோம். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த திருக்குறளுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் அரசின் காதுகளை எட்டியதோ அல்லது அவர்களாகவே சிந்தித்து செயல்படுகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டிலே திருக்குறள் முற்றோதல் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி மாவட்டந்தோறும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக திருக்குறளை நிறைய மாணவர்கள் வாசிக்க வைக்க வேண்டும் என்கிற நிலையை எடுத்து அதை ஒரு திட்டமாக வகுத்து இன்றைக்கு இந்த கல்வித்துறையும் தமிழ் வளர்ச்சித்துறையும் இணைந்து சிறப்பாக செம்மையாக செயலாற்றி சற்று குறை நாம் என்ன நினைக்கிறோமோ அதை இன்றைக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மால் நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன நினைத்தேனோ அதை அரசு நடத்தியது, அரசு செய்கிறது என்கிற போது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இந்த அரசுக்கு அதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சபை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு வழிநடத்த வந்துள்ள திருமதி மா காயத்ரி அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவரிடம் இந்த நிகழ்ச்சி தளத்தை ஒப்படைத்து விடைபெறி நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பாரதி சுடர் நீலகண்டன் ஐயா அவர்களையும் சண்முகம் ஐயா அவர்களையும் கமலா அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திருக்குறள் 2 அடியில் உலகை அளந்தவன் இறைவன், 2 வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன், உலகியல் உண்மையை உரைத்த ஒரு குறள், உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள். வாழ்வு மணக்க வந்த வள்ளுவன் வாழ்க, தமிழ் இனிக்க அவர் தந்த திருக்குறள் வாழ்க. மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை, மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள். திருக்குறள் செய் நன்றி அறிதல். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது. ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது அது சிறிய உதவியாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தை நோக்கும் போது இவ்வுலகத்தை விட மிக பெரியதாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த உதவியை மறப்பது அறம் அல்ல, அது நன்மை இல்லையாயின் அதை அன்றே மறப்பது நல்லது என்று வள்ளுவர் கூறுகிறார். நன்றி.
பயனிலா பல்லார்முன் சொல்லல் நயனில்லா நட்டார்கண் செய்தலின் தீது. பயன் சிறிதும் இல்லாத சொற்களை பேசுவது நண்பர்களுக்கு தீமை செய்துவிட கொடியதாகும் என பயனிலை சொல்லாமையை பற்றி ஸ்ரீ சண்முகம் ஐயா அவர்களை பேச கருத்துக்கள் கூற அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக தலைமையேற்றிருக்கும் காயத்ரி அம்மையார் அவர்களுக்கும் இதை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒரு நண்பர்கள் அளவலாவது போல இதை செய்திருக்கிறேன். நண்பர் முத்துக்குமாரசாமியும் சூரியமூர்த்தியும் இரவு உணவு உண்டபின் சற்று காலார நடக்கச் சென்றனர். முத்து நடக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்வேன், அதற்கு நீ பொருள் கூற வேண்டும். இதுபோல நீ ஒரு குறளை சொல், நான் பொருள் சொல்கிறேன் என்றான். சரி, எந்த அதிகாரம் என்று சூரியமூர்த்தி கேட்டான். அதற்கு அதிகாரம் 20 பயனில சொல்லாமை என்றான். முத்து நீயே தொடங்கு என்றான் சூரியமூர்த்தியை. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் என்றான் சூரிய. முத்து பலரும் வெறுக்கும்படியான பயனில்லாத சொற்களை பேசுகிறவன் எல்லோராலும் இகழப்படுவான் என்றான். அவனே தொடர்ந்தான். பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது என்றான் முத்து. பயனில்லாத சொற்களை பலர் முன்னிலையில் சொல்லுதல் தன் நண்பரிடத்தில் அவர் விரும்பாத செயலை செய்வதை விட தீங்குடையது என்றான் சூரியமூர்த்தி. நயனில என்பது சொல்லும் பயனில பாரி துரைக்கும் முறை என்றான் முத்து. ஒருவன் பயனில்லாத சொற்கள் பண்புடையவன் அல்லன் என்பதை அறிவிக்கும். ஒருவனில்லாத சொற்களை விரித்து சொல்லுதல் அவன் பண்புடையவன் அல்லன் என்பதை அறிவிக்கும் என்றான் முத்து. நயன்சாரா நன்மையின் நீங்கும் பயன்சாரா பண்பிலச் சொல் பல்லாரகத்து என்றான் சூரியமூர்த்தியோ. ஒருவன் பயனில்லாத சொற்களை பலரிடத்தில் சொல்வானானால் அச்சொல் நன்மையோடு பொருந்தாததாகி அவனை தீமையில் செலுத்திடும். அச்செயல் நன்மையோடு பொருந்தாததாகி அவனை தீமையில் செலுத்திடும். மீண்டும் அவனே சீர்மிகு சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின் என்றான் முத்து. நற்குணமுடையவர்கள் பயனில்லாத சொற்களை சொன்னால் அவர்களுடைய மதிப்பும் சிறப்பும் நீங்கிவிடும் என்றான். நற்குணமுடையவர்கள் பயனில்லாத சொற்களை சொன்னால் அவர்களுடைய மதிப்பும் சிறப்பும் நீங்கிவிடும் என்றான் முத்து. பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் சூரியமூர்த்தி. பயனில்லாத சொற்களை பலமுறை பேசுகிறவனை மனிதன் என்று சொல்லாதீர்கள், மக்களுள் பதர் என்று கூறுங்கள் என்றான். மக்களுள் பதர் என்று கூறுங்கள் என்றான். நயனில சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயனில சொல்லினுஞ் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. முத்து. அறிவுடையோர் நயமில்லாத சொற்களை சொன்னாலும் பயனில்லாத சொற்களை சொல்லாதிருத்தல் நல்லது என்றான். அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் என்றார் சூரியமூர்த்தியோ. அரிதற்கரிய பயன்களை ஆராயவல்ல அறிவுடையவர் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார் என்றான். அரிதற்கரிய பயன்களை ஆராயவல்ல அறிவுடையார் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார் என்றான் முத்து. பொருள் தீர்த்த பொச்சாந்துஞ் சொல்லார் மருள் தீர்த்த மாசரு காட்சியவர். பொருள் தீர்த்த பொச்சாந்தும் சொல்லார் மறுதீர்த்த மாசரு காட்சியவர் என்றான் முத்து. மயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவுடையவர் மறந்தும் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள். மயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவுடையவர் மறந்தும் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார் என்றான். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல் என்றான் முத்து. சூரியமூர்த்தியோ
பயனுடைய சொற்களையே சொல்லுக, பயனில்லாத சொற்களை சொல்லாது விடுக என்றான். பயனுடைய சொற்களையே சொல்லுக, பயனில்லாத சொற்களை சொல்லாது விடுக என்றான். இவ்வாறாக நடைப்பயிற்சியின் போது அவர்களின் குரல் ஒலித்தது. இடையிடையே இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்களோ அதற்கு எதிர்மறையான சொற்களையே பலரும் பேசிக்கொண்டு சென்றனர். அது இவர்கள் செவியில் விழுந்து மிகவும் வருந்தத்தக்க செயலாக இருந்தது. இதையே அதிகாரம் 20 பயனில்ல சொல்லாமை என்ற திருவள்ளுவரின் வாக்கு பற்றி குரலும் பொருளும் சொல்லியும் கேட்டும் மகிழ்ந்தும் அன்று இரவு நள்ளிரவாக அமைந்தது. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, சிறப்பான கருத்துக்கள் ஐயா. பயனில்ல சொல்லாமை என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக அந்த பொருளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார் திரு சு. சண்முகம் அவர்கள். ஒரு அருமையான தலைப்பது. சொல்லுக சொல்லின் பயனுடையவா? நீ சொல்ற போது பயனில்ல சொல்லாமை பேசு, பயனில்லாத சொற்களை பேசாதேன்றார் வள்ளுவர். அடுத்தவர்களுக்கு பயன் என்பது உனக்கு பயன் இல்ல. இப்போ நம்ம நில விற்பனையாளர்கள் இருக்காங்க, அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க, அது அவங்களுக்கு பயனுள்ள சொற்கள். சார் இன்னைக்கே வாங்கிங்க சார், இன்னைக்கே வாங்கினா நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க சார், முதல்ல உங்களுக்கு விலை கம்மியா இருக்க சார், நாளைக்கு வந்தா இது இடம் விலை வந்து 15 லட்சம் சார் அப்படின்னுவாங்க. அது அவங்களுக்கு பயனுள்ள சொற்கள் தான். அது பயனில்லாத சொற்கள், பயனுள்ள சொற்கள், அவங்களுக்கு பயனுள்ள சொற்கள். ஆனா வள்ளுவர் சொல்ற அது அல்ல. அந்த பயன் அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய ரொம்ப அழகா இந்த ஒரு சொல்லு எவ்வளவு வச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சு அந்த காலத்திலேயே பிற்காலத்து ரியல் எஸ்டேட்டுக்காரன் வருவான், அவன் சொல்லுவான், ஒரு அம்மா அவங்ககிட்ட பேசுவாங்க, சார் இடம் சார் விற்கிறேன் சார், வாங்கிக்கிறீங்களா சார், எந்த மேடம், ஓகே சார், ஓகே சார் அப்படி நாம சொல்ல ஓகே, நாம சொல்லவே இருக்க மாட்டோம், நாம சரின்னே சொல்லிருக்க மாட்டோம், அவங்களே ஓகே சார் சொல்லி நாம வாங்கிட்ட மாதிரி, சார் பணம் கட்டிடுங்க சார், ஓகே சார் அப்படின்னு. அப்ப நாம எதுவும் சொல்ல முடியாம நமக்கு பதிலே நமக்கு கிடையாது, நமக்கு அந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டோம், அவங்களே பேசுவாங்க, நாம தொடங்கும் உடனே அவங்களே ஓகே சொல்லி நம்ம முடிச்சிருவாங்க. இது மாதிரியான ஒரு இது பயனுடைய சொற்கள் கிடையாது, இது அவங்களுக்கு பயனுடைய சொற்கள். நான் வள்ளுவர் சொல்றது பயனில்ல சொல்லாம் என்பது அடுத்தவர்களுக்கு பயனில்லாதவற்றை சொல்லாதீர்கள், அவர்களுக்கு பயன் தரக்கூடியதை, அவர்களுக்கு பயன் தரக்கூடியதை சொல்லுங்கள். என்ன தம்பி படிச்சு முடிச்சிட்டியா, நீ என்ன பண்ணு, என்எல்சியில் இப்ப வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, போங்க அதுக்கு அதுக்கு விண்ணப்பம் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிட வேலை அப்படின்னு யாரோ ஒருத்தர் அன்னைக்கு நம்முடைய இந்த பயனுள்ள சொல்லாமையை அதிகாரத்தை பற்றி பேசிய சு. சண்முகம் அவர்களுக்கு சொல்லி இருப்பார்கள். உடனே அதை கேட்டு அவரும் அந்த விண்ணப்பத்தை போட்டு அங்க ஒரு பொறியாளராக பணியில் சேர்ந்து ஒரு பெரிய உயரிய பதவி அடைந்து இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்காரு சொன்னால், அன்றைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பயனுடைய சொல்லியிருக்கார். என்னப்பா பண்ற, படிச்சிருக்க, படிச்சு என்ன பண்ண போற, எங்க வேலை கிடைக்குது, அதெல்லாம் வேலை எல்லாம் கிடைக்காது, என்னதுக்கு அதை படிச்ச, நீ இதை படிச்சு நல்லா இருக்குமே, நீ எதுக்கு இன்ஜினியர் படிச்ச, நீ டாக்டர் படிச்சா நல்லா இருக்குமே, அப்படி பேசாது பயனுடைய சொற்கள் அல்ல. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். பயனுள்ள சொல்ல சொன்னா ஒரு பொறியியல் படித்த மாணவன் மிகச்சிறந்த ஒரு தலைமை பொறியாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் வள்ளுவர் சொல்றார். அந்த ஒரு அடியிலேயே நம்ம அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பேசிய திரு சண்முகம் அவர்களுக்கே மிக பயனுள்ள சொல்ல யாரோ சொல்லி இருக்கிறாங்க. அதற்காக அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் நான் இதெல்லாம் செய்யணும், யாரோ ஒருத்தர் சொல்லிய, யாரோ ஒருத்தர் பயனில சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள், பயனுடையதை சொல்லி இருக்கிறார். அதனால தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்க அத்தனை பேரும் அப்படித்தான். யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில் எப்போதோ அவர் யார் என்று கூட நமக்கு நினைவு இருக்காது, நம் நினைவில் நிற்காது, அது மறந்தே போய்விட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய அந்த சொல் இன்றைக்கு நமக்கு ஒரு வித்தாக இருந்து அது ஒரு சிறு செடியாக முளைத்து அது ஒரு மரமாக வளர்ந்திருக்கு. அதைத்தான் சொல்றாரு, பயனில்ல சொல்லாம். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி.
நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவனின் நடுவு நிலைமையை அவன் விட்டு போகும் பழியாலும் புகழாலும் அறிந்து கொள்வதே ஆகும் கொள்ள முடியும் என வள்ளுவர் கூறுகிறார். அவ்வாறு கமலா அம்மா அவர்களை கருத்துக்கள் கூற அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயாவிற்கு வணக்கம் மற்றும் இன்றைய தலைமை அம்மா காயத்ரி அவர்களுக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதிகாரம் 12 நடுவு நிலைமை. நடுவு நிலைமை என்பதை தகுதி, செப்பம், அறம் எனும் சொற்களால் நிறுவுகின்றார். பகைவர், அயலோர், நண்பர் என்று பிரித்து உணராமல் நீதி தவறாது நடுவு நிலைமையோடு வாழ்தலை தகுதி என்று குறிப்பிடுகிறார். அதாவது சமுதாயத்தின் பல்வகை நிலையறிந்து முறை பிறழாமல் நடந்து கொள்ளுதலை கூறுகின்றார். நம்முடைய சமூக அமைப்பு தொன்று தொட்டு வருவது. இதன் வழி மனித குலத்தின் மாண்பை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல முடியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இங்குதான் தொடங்குகிறது. மனம் போன போக்கில் வாழ்வது வாழ்வாகாது. சுற்றத்தையும் அனுசரித்து நடத்தல் என்பது தேவையான ஒன்றாகும். நடுவு நிலைமை என்பதை அறம் என்பதிலிருந்து அனைவர் மனதிலும் பதிய வேண்டிய கருத்தாகிறது. ஒருதலை பட்சமாக நில்லாமல் விருப்பு வெறுப்பின்றி நடந்து கொள்ளல் சிறப்பான நிலையாகும். இக்கருத்து தலைமை பண்பு உடையோருக்கும் அரசர்களுக்கும் ஒத்துப்போதல் காண்கிறோம். தனி மனிதனும் இதனை பின்பற்றல் வேண்டும். இவ்வாறு இருப்பவனுடைய செல்வமானது அவனை விட்டு நீங்காது, அவனுடைய பரம்பரைக்கும் வலுவூட்டக்கூடியது. நேர்மையான வழியில் ஈட்டும் செல்வம் புகழை தரக்கூடியது. அந்த புகழ் நிலைத்து நிற்கும் தன்மையுடையது. இவை மட்டுமன்றி நடுவு நிலைமை தவறி பெறக்கூடிய செல்வம் நல்லதையே செய்யுமாயினும் அதை அப்போதே ஒழிய விட்டு விடுக என்கிறார். இதனையே கலித்தொகை செம்மையின் இகந்தொய் பொருள் செய்வார்க்கப்பொருள் இம்மையும் மறுமையும் பகையாவதறியோ என்கின்றது. ஒருவர் இறந்த பின்னர் அவருக்கு விஞ்சி நிற்பது புகழும் பழியும் ஆகும். பிறரை வருத்தி பெரும் புகழால் துன்பமும் பழியும் நேரும் என்பது உண்மை. நாம் முன் செய்த நல்வினையால் ஆக்கமும் தீவினை கேட்டையும் தரும் என்பதை அறிந்து செயல்படலே சான்றோர்க்கு அணியாகும். இதனை ஆக்கமும் கேடும் தாம் செய் அறத்தோடு பாவமாய நோக்கி வேறுண்மை தேரார் என்கின்றது கம்பராமாயணம். இதனை உணர்ந்தால் எந்த நிலையிலும் நடுநிலைமை தவறாமல் இருக்க இயலும். நமக்கு நல்லது நடக்கும் போது ஒரு விதமாகவும் கேடு நேரும் போது மாறுபட்டும் நடத்தல் நல்லதல்ல. மேலும் சான்றோர் என்பவர் துலாக்கோல் எவ்வாறு பொருள் வைப்பதற்கு முன் சமமாக நிற்கின்றதோ அவ்வாறே ஒரு நிலை சாயாமல் இருத்தலை அணி என்கின்றார். குந்தி தேவி தமது அன்னை என்பதை அறிந்து கர்ணன் உடனே மனது மாறாமல் நடுநிலையோடு நின்று துரியோதனன் பக்கம் நின்று போர் புரிந்தான். நமக்கு உறவு கிடைத்ததென்று நெறி பிளராமல் நின்றதனால் அவன் புகழ் நிலைத்து நிற்கின்றது. நடுநிலைமை தவறுவோன் இதனால் தாம் கெடப்போகிறோம், நமக்கு கேடுதல் நேரும் என்பதை உணர வேண்டும். மேலும் அறநெறியில் நின்று வாழ்பவன் வறுமை நிலையை அடைந்தாலும் அதனை உலகம் பெரிதென கொள்ளாது. அவனது வறுமை முக்கியமன்று, அவனது நேர்மை நடுவு நிலைமை பெரிதாக கருதப்படுகிறது. அக்காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து பொருள் பெறுவது. இது பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இருந்த நிலை. அவ்வாறான செயலிலும் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றுதல் நடுநிலைமை என்பதையும் கூறி அதுவே உரிய நல்ல வாணிக முறை என்கின்றார் வள்ளுவர். கொள்வதும் மிகை கொளாது, கொடுப்பதும் குறை கொடாது என்கின்றது பட்டினப்பாலை. நடுநிலை அதிகாரத்தில் தனி மனிதன் வாழ்நிலை முதல் வாணிபம் செய்பவனின் நிலைப்பாட்டையும் தந்தருளியுள்ளார் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு அம்மா. நன்றி அம்மா. நன்றி. கருத்துக்கள் அறிவு. அதாவது இந்த அதிகாரத்தில் கூடிய நடுவு நிலைமை அதிகாரத்துக்கு ஒரு திருக்குறளை திருமதி காயத்ரி அவர்கள் சொல்லி அதன் பொருளையும் சொல்லி திருமதி கமலா அவர்களை அந்த அதிகாரம் குறித்து பேச அழைத்தார்கள். நல்ல அருமையான ஒரு குறள். தக்கார் தகவலர் என்பது
அவரவர் எச்சத்தார் காணப்படும் சொல்றாரு வள்ளுவர். அதுக்கு அம்மாவை பொருள் சொல்லிட்டாங்க. நேர்மையான வழி உள்ளவரா நேர்மையான வழியில செல்லாதவரா என்கிறது அவர் விட்டு சென்ற சந்ததியை வைத்தோ அல்லது அவருடைய செயல்பாடுகளை வைத்தோ அவருக்கு பிறகு பேசப்படும். இதுதான் அதுக்கு பொருள். இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தக்கார்னா அர்த்தம் வேற ஒன்று இருக்குது. தகவலர் எல்லாம் தக்காராக இருக்கிறார்கள் இன்றைக்கு. எப்ப தெரியுது அவங்க தக்காருன்னு? எப்ப தெரியுது தகவலர்னு? அவர் தக்கார்னு இருக்காரு. அந்த கோயில்ல சில திருடு போன பிற்பாடு அவர் தகவலர் தெரியுது இன்னைக்கு. அப்போ தகவலர் எல்லாம் தக்காராக இருக்கக்கூடிய சூழ்நிலைமையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அருமையான இந்த திருக்குறளுக்கு இப்போது இப்படி ஒரு பொருள் எனக்கு தோன்றியது. அம்மையார் சொன்ன போது எனக்கு தோன்றியது. தகவலர் எல்லாம் தக்காராக இருக்கக்கூடிய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அருமையான பாக்கள் அமைந்த ஒரு அந்த வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும். அதெல்லாம் எப்படி ஒரு கொடுத்தல் எப்படி ஒரு பெறுதல் என்பதை மிகச்சிறப்பாக ஒரு நிலத்திலே அதிகமாக விளையக்கூடிய பொருள் இருக்கும், கிடைக்காத பொருளாக இருக்கும். அந்த கிடைத்தற்கரிய பொருளை குறைவாகவும் கொடுப்பார்கள். எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை அதிகமாக பெறுவார்கள். அப்படிதான் இருக்கும். பொதுவாக அதுதான் வாணிபம், அதுதான் பண்டமாற்றுன்ற முறை. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் சமூகம் என்று சொல்லுகிறார்கள், அதுல பார்த்தா அப்படி இல்லை. அதை பார்த்தா மாறுபட்ட நிலைமை இருக்கு. இவனுக்கு எது இருக்குதோ அதை அவன் தலையில கட்டணும். மிக குறைந்த விலையில் ஒரு பொருளை வாங்கி மிக அதிக விலைக்கு அவன் தலையில கட்டணும். அவன் சொல்றதை நீ சாப்பிடணும். அவன் கிட்ட இருக்க பொருளை உனக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்பான், அதை நீ சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி உன்னை தகவமைத்து வச்சிருக்க. உங்களை அந்த அளவுக்கு தகவமைத்து வைத்திருக்க இந்த சூழ்நிலை இருக்கு. ஒரு மருத்துவத்துக்கு சென்றால் மருத்துவத்துக்கு சென்றால் சாதாரணமாக இன்றைக்கு கூட ஒரு காணொலி வெளியிட்டு சாதாரணமாக வெளியிலே கிடைக்கக்கூடிய மருந்தை போல 108 விழுக்காடு விலை அதிகமான ஒரு பில்லை போட்டு கையில கொடுக்குறாங்க. இந்த கையில மாட்டிக்கிற கிளவுஸ் சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த சிரிஞ்சி, இதெல்லாம் கன்சியூமபிள்ஸ் சொல்லுவாங்க மருத்துவமனை. அதெல்லாம் என்ன பண்றாங்க சில மருத்துவமனையில, ஒரு சின்ன குழந்தை பிறந்து ஒரு மாசம் ஆகாத குழந்தை, அந்த குழந்தை பிறந்து அதை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அதன் உயிரை காப்பாற்றவில்லை, அது மடிந்து விட்டது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு 600 ஊசி போட்டதாக 600 இன்ஜெக்ஷன் போட்டதாக சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த மருத்துவர்கள் பயன்படுத்திய கிளவுஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2600 கணக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்து 7 லட்சம் ரூபாயை அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி இதுதான் அவங்க கணக்கு காட்டிருக்காங்க. இப்படி கணக்காட்டிருக்காங்க. கணக்காட்டி 7 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி இருக்கிறாங்க. சேவை இது வணிகம் கூட கிடையாது. மருத்துவம் என்பது சேவை. ஆனால் சேவை துறையையே வணிகத்துறையாக மாற்றி, அந்த வணிகத்துறையாக மாற்ற கூட கொள்ளை வணிகத்துறையாக மாற்றுகிற ஒரு சூழல் இன்றைக்கு வந்துவிட்டது. இதையெல்லாம் கண்டித்துத்தான் வள்ளுவர் அந்த காலத்துல அந்த வணிகம் குறித்த அந்த நடுநிலைமை குறித்த அந்த செய்திகளை வழங்கி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் மீண்டும் எடுத்து செல்ல வேண்டும். மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகிற பொழுது அவர்களுக்கெல்லாம் இந்த உணர்வு கிடைத்து என்று சொன்னால் இது மாதிரியான துன்பங்களுக்கு ஆளாக மாட்டார், துயரங்களுக்கு ஆளாக மாட்டார். நாம் ஒரு திரைப்படம் வந்தது, ராமனா என்ற ஒரு திரைப்படம். அதை பார்த்தபோது நிறைய பேருக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே சற்றக்குறைய 10 மருத்துவமனைக்கு மேல சீல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி செத்து போனவங்களை வைத்தியம் பண்ணது, உயிரோடு இருக்கிற குழந்தை 2 குழந்தை பிறந்து உயிரோடு இருக்கிற குழந்தைய, ஒரு குழந்தைய 2 குழந்தைய செத்து போச்சுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அடைச்சு 2 குழந்தைய அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெரும் தொகையை வாங்கியிருக்காங்க.
அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போகும்போது செத்துப்போ அந்த குழந்தையோட உடம்புல அசைவு காணப்பட்டது. உடனே அவங்க அப்பா பதறி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில காட்டுற போது அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குழந்தை இறந்து போச்சு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அடைச்சதுனால மூச்சு திணறல் வந்து உயிரோடு இருக்கிற குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுத்து இறந்து போன செய்திகளை பாருங்க. என்னடா இவ்வளவு நேரம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. வள்ளுவர் எவ்வளவு ஆழமாக சிந்தித்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கான்னு நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வணிக சூழ்நிலையில இருக்கிறோம். எனவே இதையெல்லாம் எதிர்க்கிற, இதெல்லாம் நீக்கு, இதெல்லாம் போக்குகிற ஒரு செயலை இந்த சமூகம் தனது பணியாக எடுத்துக்கொள். சரி, நமக்கு வாங்கிட்டாங்க, நம்ம கிட்ட கொடுத்துறோம், இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படி யோசிக்கணும். இன்றைக்கு என்ன சொல்றாங்க, நடுத்தர வர்க்கங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு சென்றால் வறுமை நிலைக்கு கீழ் போய்விடுகிறது. ஆய்வுகள் சொல்லுது, நடுத்தர குடும்பங்கள், அதாவது மேல்தட்டு மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பங்கள், நடுநிலையிலயோ கீழ்நிலையிலோ இருக்கிற, அதாவது எல்ஐஜி கிடையாது, யூஐஜி, எம்ஐஜியும் கிடையாது, எல்ஐஜியோ எம்ஐஜியோ கிடையாது, எம்ஐஜி, யூஐஜினா அப்பர் இன்கம் குரூப். அவங்களே என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தா எல்ஐஜிக்கு கீழே, லோ இன்கம் குரூப்புக்கு கீழே போயிடுறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் வசூல் பண்ணணும். மருத்துவம், சேவைத்துறை, நம்ம வணிகத்துறையை பற்றி வள்ளுவர் பேச, சேவைத்துறையே இப்படி சீரழிந்து கிடக்குது. இதெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். யோகா ஸ்ரீ போன்ற சிறுமியர்லாம் இருக்கிறாங்க, எதிர்காலம் அவர்களுடையது. நம்முடைய காலம் இவ்வளவு மோசமாக இருக்கிறது, அவருடைய காலம் எப்படி இருக்கும் நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் அவர்களுக்கான சமூகம் இது, இதை நாம் கெடுத்து விடக்கூடாது. நம்மால் இயன்றவரை இதை மாற்றி அமைத்து விட்டு செல்ல வேண்டும், அல்லது மாற்றத்துக்கான வழியாவது காட்டி செல்ல வேண்டும். இப்படி நாம பாட்டு இருந்துட்டு போனோம்னு சொன்னா அது வந்து திருக்குறள் வாசித்தலையோ, திருக்குறள் உலக நீதி நூல் என்று சொல்வதிலோ, தமிழ் மறை என்று சொல்வதிலோ பொருளே இருக்காது, இல்லைங்களா? இதைத்தான் என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல வைக்க விரும்புறேன். சிறப்பு ஐயா. யோகாஸ்ரீ, அம்மா பேசுங்க. என்ன அதிகாரம் யோகாஸ்ரீ? யோகாஸ்ரீ அம்மா எந்த அதிகாரம் பேசுறீங்க? அதிகாரம் 13 அடக்கமுடைமை அம்மா. ஓகேம்மா. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வருக்கே செல்வம் தகைத்து. பணிவோடு வாழ்வது எல்லோருக்கும் நல்லதே, இருப்பினும் செல்வம் உள்ளவர்களின் பணிவு மேலும் ஒரு செல்வமாய் இருக்கும். அடக்கமுடைமை பற்றி கருத்துக்கள் கூற யோகாஸ்ரீயை அன்புடன் அழைக்கின்றேன். ஆமா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவது. இந்த குறளோட கருத்து என்னன்னா, நம்ம அடிபட்டிருப்போம், ஓடுறப்ப விழுந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. நான் வெற்றி பெற்றதுக்காக ஓடி இருக்கேன், இதுல விழுந்திருக்கேன், அது அவங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். சரி, அவங்க தீயினால சுட்ட புண் அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்கள திட்டினாங்க அப்படின்னா அந்த மனம் அவங்கள போகாது. ஒருத்தவங்க திட்டினத அவங்களால மறக்கவே முடியாது. ஆனா அவங்க கீழே விழுந்த எவ்வளவு பெரிய புண்ணா இருக்கட்டும், ஒரு பெரிய காயமா கூட இருக்கட்டும், அதெல்லாம் தாங்கிக்கலாம். ஆனா ஒருத்தவங்க நம்மள கெட்ட வார்த்தையிலோ தீய வார்த்தையிலோ திச்சப்ப யாராலையுமே அதை தாங்கிக்க முடியாது. இந்த குறள்ல அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு. யாகவா ஆயினும் நாகாக்க சோகப்பர் காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நம்ம எதை கற்காவிட்டாலும் நம்ம கல்வியை கூட படிக்க தேவையில்லை. ஆனா கல்வியை படிக்கிறனா கூட ஒருவருக்கு ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் மாதிரியே நம்ம நாக்க காக்கணும். என்னன்னா, நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகளை. கெட்ட வார்த்தைகளை பேசுறதுனால ஒவ்வொருவரோட மண்ணும் ரொம்ப வருத்தம் அடையும். அதை நம்ம பண்ணக்கூடாது. என்னன்னா, அப்படி இருந்தா நம்மளுக்கே அந்த துன்பம் தீண்டு வரும். இப்ப நம்ம ஒரு தப்ப செஞ்சிருக்கோம், நம்ம ஒரு கெட்ட வார்த்தையில பேசினோம்னா ஆசிரியர் நம்மள அடிப்பாங்க. என்னன்னா, அது நம்ம பண்ணிக்குதான் நம்மளுக்கு புரியும்னு இல்ல. நம்ம தப்பாக பேசக்கூடாது, நம்ம பள்ளியில மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு இல்லை.
நம்ம வீட்லயுமே கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போறோம், நம்ம நண்பர்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம பக்கத்துல இருந்து நம்மள அவங்க திட்டினா கூட அதை நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம அதுக்கு பதிலுக்கு திருப்பி கேட்க கூடாது. அப்படி கேட்கலனா கூட அதுவும் நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு உதவியா கூட இருக்கும். அப்ப நம்ம அமைதியா இருந்தோம்னா அதை பார்த்து பலரும் நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு கருத்துரை வழங்க வாய்ப்பளித்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு யோகாஸ்ரீ. யோகாஸ்ரீ என்ன ஐயா. படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? ஐயா. எத்தனை வகுப்பு? 5ஆம் வகுப்பு ஐயா. 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை முப்பாலில் ஒரு அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. இதுல நீங்க சொன்னதுல ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். என்ன, வேற யாருக்கல்ல, உங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்றேன், யாருக்கிட்டே சொல்லாதீங்க, சரியா? சரிங்க ஐயா. நாம துன்பம் வந்தா என்ன சொல்லுவோம்? சோகமா இருக்கணும்னு சொல்லுவோமா? ஆமாம் ஐயா. அந்த சோகம்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சோகமா இருக்கோம்னா நம்மள திட்டுனா நம்ம சோகமா இருப்போம். இல்லன்னா கவலையா நீங்க இருக்கப்ப சொன்னீங்க சோகாப்பர் அப்படின்னு ஒரு சொல்லு சொன்னீங்கல்ல, சோகாப்பர். யாகாவர் ஆயினும் நாகாப்பர், காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டுன்னு ஒரு திருக்குறள் சொன்னீங்க. அதாவது நம்ம நாவை காக்கணும்னு சொன்னா சொற்களை யோசித்து சொல்லணும். அவசரப்பட்டு யாரையும் திட்டிடக்கூடாது. அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அப்படியே தப்பு செஞ்சிருந்தாலும் எதனால அதை செஞ்சாங்க, எந்த சூழ்நிலைமை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைமைக்கு அவங்க அதான் செய்வாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நாம அவங்கள மன்னிச்சிடணும், அது விட்டுடணும், அதை பத்தி பொருட்படுத்தக்கூடாது. அதனால அவங்க கிட்ட எந்த விதமான சொற்களையோ அவங்க மனம் வருத்தப்படும்படியான சொற்களோ சொல்லிவிடக்கூடாது. அதுதான் அர்த்தம். யாகாவர் ஆயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர். அந்த சோ என்ற சொல்லுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய, சொல்லிழுக்கப்பட்டுன்னா சொல்லால் துன்பத்தை விளைத்ததால் நமக்கு இழுக்கு வரும். அப்ப அதனால என்ன கிடைக்கும்? சோ காப்பர்னு சொல்றாரு. அந்த சோ என்பது இந்த சோகம் என்ற சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லினுடைய தொடக்கம். சோகம், இன்றைக்கு நாம் அதை சோகம் சொல்றோம். அதுக்கு அர்த்தம் இதுல இருக்கு, திருக்குறள்ல அந்த அர்த்தம். சரி, நீங்க இந்த மாதிரி யாராவது ஏதாவது தப்பு செஞ்சா அவங்கள திட்டுவீங்களா, திட்ட மாட்டீங்களா? இனிமேல் திட்ட மாட்டேங்க ஐயா. என்ன பண்ணணும்? பொறுமையா கேட்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? இது எனக்கு இந்த துன்பத்தை விளைச்சது இல்லையா, எனக்கு அந்த துன்பம் விளையிற மாதிரி நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்கணும். அவசரப்பட்டு இதோ ஒரு சத்தம் போடக்கூடாது அவங்ககிட்ட போய், சரியா? பொறுமையா பேசணும், அமைதியா பேசணும், சரியா? அன்பா பேசணும். நமக்கு அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விட. நம்மளையே அவங்க துன்பமே செய்தா கூட அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நாம நன்மையே செய்யணும். செய்தாக்கா அவங்களே என்ன பண்ணுவாங்க? சே, என்ன இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணிடுச்சே, சின்ன பொண்ணு நமக்கு நாம இவ்வளோ துன்பம் கொடுத்த கூட நமக்கு நன்மையே செஞ்சுத அப்படின்ற எண்ணம் தோன்றும். அது மட்டும் இல்லாம அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையா அமைஞ்சிடும், சரியா? அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில வாழணும். இந்த திருக்குறளை நீங்க இன்றைக்கு ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டு அந்த உறுதிமொழியை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும், சரிங்களா? சரிங்க ஐயா. ஹைவே பண்ணுங்க. வெரி குட். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரைட். பாருங்கள் திருமதி காயத்ரி அவர்கள்,
சொல்லி வாங்கி திறந்து பேசுங்க. திருமதி காயத்ரி அவர்கள் பாருங்கள். பாரதி நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், சண்முகம் ஐயா அவர்களுக்கும், கமலாம்மா அவர்களுக்கும், என்னுடைய யோகாஸ்ரீ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் திருக்குறளை பற்றி சிறப்பாக கருத்துரை வழங்கினார்கள். அனைவருக்கும் நானும் ஒரு அதிகாரம் வாசித்து விடுகிறேன். சொல்லுங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை நானு இப்ப எனக்கு தெரிஞ்சவரை பண்றேன். இந்த அவையின் கண் வீட்டிருக்கக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திருமதி மா காயத்ரி அம்மையார் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்தவர்கள். ஒரு பள்ளியிலே அதனுடைய பொறுப்பாளராக இருந்து பார்த்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து இல்ல அவர்களோடு நான் இணைய வாய்ப்பளித்த திருமதி கமலா அவர்களுக்கும் திரு சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய செல்ல பேத்தி யோகாஸ்ரீ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் செல்ல பேத்திக்கு வணக்கத்தோடு சேர்த்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு ஒழுக்கமுடைமை. இந்த ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் திருக்குறள் முழுவதும் படித்தாலும் கூட நீங்கள் இந்த ஒழுக்கமுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை கைவிட்டு விட்டால் எந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைத்தால் அது பயனற்றதாகிவிடும் என்பதைத்தான் அந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். முதல் குறளையே அழகாக சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தொடர்ந்து நன்னறியில் நடப்பதுதான் ஒழுக்கம். இந்த ஒழுக்க செம்மையை உருவாக்கும். இந்த ஒழுக்கம் ஒண்ணு செம்மையாக உருவாக்கும். அதனால இந்த ஒழுக்கம் இந்த நம்முடைய உயிரை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் பெருந்தோம்பி தேரினும் அகிரே துணை. எத்தனை வருத்தம் ஏற்பட்டாலும் நமக்கு வாழ்க்கையில பல வருத்தங்கள், நமக்கு மன வருத்தங்கள் தோன்றும். ஏற்பட்டாலும் விடாது ஒழுக்கத்தை காத்தல் வேண்டும். எத்தனையோ துன்பங்கள் வரும், வீட்டுல பிரச்சனை வரும், நமக்கு வரக்கூடிய ஊதியம் போதிய அளவுக்கு இருக்காது. நம்ம ஒரு 30,000 ரூபாய் ஊதியத்திலோ இல்ல 50,000 ரூபாய் ஊதியத்திலோ பணியாற்றிட்டு இருக்கோம். ஆனா வீட்டுல தேவை ஏற்படும். திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் அவசர தேவை ஏற்படும். அப்படி ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது நமக்கு யாராவது ஒரு தவறான வழி காட்டுவாங்க. இதை கொஞ்சம் அப்படி பண்ணுடா, அவன் கொஞ்சம் காசுக்கு வாங்கிக்கடா அப்படின்னு நமக்கு கையூட்டு வாங்குவதற்கு வழிவகை சொல்லி தருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதை செய்யக்கூடாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் தவறான பழக்கத்தை நாம் கை கொள்ளக்கூடாது என்பதை இந்த திருக்குறள் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய்விடும். ரொம்ப எளிமையா சொல்றாரு. ஒரு குடிமகன் சொன்னா அவன் ஒழுக்க உடையவன், ஒரு மனிதன் சொன்னா அவன் ஒழுக்கம் உடையவன். அந்த ஒழுக்கம் இல்லாத இருக்கக்கூடியவனுக்கு அந்த ஒழுக்கத்துக்கு எதிர் சொல்லாக ஒரு சொல்லை நாம கொடுக்க இழுக்கம் என்று சொல்லுகிறார். ஒரு சொல், அந்த ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு எதிராக ஒரு சொல்லை இழுக்கம் என்ற சொல்லை கொடுக்கிறார். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அந்த ஒழுக்கம் இல்லாமல் இருக்க அந்த வாழ்க்கை இருக்குது, அது உன்னை மக்களில் ஒரு இழிந்த பிறப்பாக, மிகவும் மதிப்பற்ற ஒரு மனிதனாக உன்னை மாற்றிவிடும். சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, தெருவுக்கு கடை திறந்து வச்சுட்டாக்கா அப்புறம் நாங்க என்ன பண்றது? போய் குடிக்க மாட்டோமா? எங்களுக்கு என்ன பண்றது? தெருவு விஷம் கூட விற்கிறான், கேட்டா கிடைக்குது, போய் வாங்கி குடிக்க வேண்டியது. ஏன் குடிக்க மாட்டேன்ற? எல்லா இடத்துலயும் கிடைக்குது விஷம், எவ்வளவு இடத்துல கிடைக்குது, வாங்கி குடிக்க வேண்டியது தானே. ஏன் அதை குடிக்க மாட்டேன்ற? காரணம் அதல்ல, இவன் அதுக்குள்ள விழுந்துட்டான். அதுக்குள்ள விழுந்துட்டு அதுக்கு இவன் வழிகார காண்றான். எனவே ஒழுக்கம் உடைமை குடிமை பிறப்பினால் அல்ல, ஒழுக்கத்தில் சிறந்தவனே உயர்குடி ஆவான். அந்த ஒழுக்கத்தை இழந்தவன் அவன் தாழ்ந்த குடியின் ஆகிவிடுவான். வள்ளுவர் சொல்றார். ஒருத்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி என்று சொன்னால், ஒழுக்கத்தோடு அவன் வாழ்வான் என்று சொன்னால் அவன் உயர்ந்தவன். அந்த ஒழுக்கத்தை இழந்து விட்டு இருப்பவன்
எப்படி வந்து நாம ஒரு வெளியூருக்கு செல்லுகிற போது நம்முடைய கைப்பொருள் எல்லாம் இழந்துட்டா எப்படி நிற்போம், எப்படி தவிப்போம்? அந்த நிலைமை உனக்கு வரணும். ஐயோ ஒழுக்கத்தை தவறிடுறோமே, தவறக்கூடாது தவறக்கூடாதுன்ற எண்ணம் வரணும். எப்படி அந்த கைப்பைய பத்திரமா வச்சுக்கிறோம்? பத்திரமா வச்சுக்கிறோம் இல்ல, பொருளை பத்திரமா வச்சுக்கிறோம்ல. ஒரு சாதாரண தாள் பணம், அந்த பணத்தை எடுத்து எப்படி உள் பேக்கெட்ல வச்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னும் யாரை எடுக்காத வச்சுக்கிறோம். ஆனா ஒழுக்கத்தை அப்படி வச்சிருக்கிறோம்னா இல்லை. நாம் அந்த ஒழுக்கத்தை மிகவும் பேண வேண்டும். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும். வேதங்களை பார்ப்பான் மறந்துவிட்டால் மறுபடி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் அவன் பிறப்பே நாசமாகும். அவ்வளவுதான். அதாவது என்ன சொல்றாரு, அந்தணன் என்போன் அறவோன் அப்படிங்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்தணன், பார்ப்பான், மறையோன் இதெல்லாம் என்னன்னு சொன்னாக்கா சமூகத்திற்கான ஒழுக்க நெறிகள் இருக்குது, அதை எப்போதும் காத்து வாழ்பவன் என்ற பொருள்தான் அவர் இந்த சொற்களை பயன்படுத்துறார். இந்த பார்ப்பான் என்பதும் அந்தணன் என்பதும் மறையோர் என்றதும் சொற்கள் எல்லாம் வந்து வெறும் சாதியை பற்றி குறிப்பிடுவது அல்ல. அது எல்லாமே சிறந்த ஒழுக்க நெறி உடையவர்களே அந்தனர், அதான் அந்தனர் என்பவர் அறவர். இந்த இடத்துல பார்ப்பான் என்ற சொல்ல பயன்படுத்துறார். இந்த பார்ப்பான் என்ற சொல்லு சாதியை குறிப்பிடுவதல்ல. எந்த காலத்திலும் அவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒரு அந்தணன் முன் வேதங்களை படித்தவன் அந்தணன் என்று சொன்னால், வேதங்களை மறந்து விட்டால் கூட அவன் மீண்டும் அதை படித்துக் கொள்ளலாம். அவன் ஒழுக்கத்தை இழந்து விட்டால் அவன் எந்த வகையிலும் நற்பிறப்பாக சிறந்த குடியாக ஆக மாட்டான். அவன் பிறப்பின் பயனே நாசமுடும் என்று சொல்லுகிறார். அழுக்காருடையான் கண் ஆக்கம் ஒன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பொறாமையுடையவன் செல்வ வளத்தை பெறுவதில்லை. செல்வத்தை பெறலாம், வளத்தை பெறுவதில்லை. ஒழுக்கம் இல்லாதவன் மேன்மைகளை அடைவதில்லை. பொறாமை ஒருவனிடம், அதாவது அழுக்கார் என்று சொல்லுகிறார், பொறாமை ஒருவனிடம் இருக்கும் என்று சொன்னால் அவன் சிறிது செல்வத்தை பெறலாம், ஆனால் அதில் வளமாக இருப்பதில்லை. எல்லோரும் போற்றத்தக்க வகையிலே ஒழுக்கம் உடையவனாக இருந்தால் அவன் மேன்மையிலிருந்து விழுவதில்லை, அல்லது அந்த ஒழுக்கம் இல்லாதவன் மேன்மையை அடைவதில்லை என்று அழகாக இந்த திருக்குறள் மூலமாக நமக்கு வள்ளுவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவார் கறிந்து. ஒழுக்கம் தவறிவிடும் என்று சொன்னால் அதனால் உருவாக துன்பங்கள் என்பதை அறிந்து உள்ளத்தில் உறுதிமிக்கோர் ஒழுக்கத்தை இழக்க துணியாதவர். இவ்வாறாக சொல்லியிருக்கப்படும். அதாவது நமக்கு வந்து நாம சிறு வயதிலேயே படிக்கிற போதே நமக்கு ஆசிரியர்கள் சில ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த ஒழுக்கங்கள் நம்ம கடைசி வரலும் பின்பற்றணும். அந்த ஒழுக்கங்களை தவறி விட்டோம் என்று சொன்னால் அதாவது உருவாகக்கூடிய துன்பங்கள் என்பதை அறிந்து, இந்த துன்பம் வரும், இந்த கடனை வாங்கினா இந்த துன்பம் வரும், இவனை ஏமாத்தினா இந்த துன்பம் வரும், இவனை பொய் சொன்னா இந்த துன்பம் வரும். இப்ப அம்மா கிட்ட போய் பொய் சொல்றோம், அதனால யாருக்கு துன்பம்? உனக்குதான் பின்னாடி துன்பம் வரப்போகுது. அவங்ககிட்ட இதுக்கு பொய் சொல்லணும், உண்மையே பேசலாம். இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம ஒழுக்கத்தை இழக்க மாட்டோம். இதை தவறு நம்ம உணர்ந்துட்டோம்னாக்கா அந்த ஒழுக்கத்தை நம்ம இழக்க மாட்டோம் அப்படிங்கிறார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா போய். ஒழுக்கத்தோடு இருப்பறங்க, அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய சில அறங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த அறங்களை பற்றி பேணி, அதை பற்றி பேணி வாழணும். சும்மா மேடையில போய் பேசுறது, அதுக்கப்புறம் போய் தவறான நடைமுறையில இருக்கிறது, பேசும்போது மேடையில பேசும்போது நாங்க அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்றது. கடைசியில போய் என்ன பண்றது, எவனாவது ஒரு நிறுவனத்தான் காசை கொடுத்தா வாங்கிட்டு நாட்டைய மக்களையும் துன்பத்துக்கு ஆளாக்கி விடுவது. இது மாதிரி ஒழுக்கத்தின் இது ஒரு மேன்மை. ஒழுக்கமாக இருப்போர் மேன்மை அடைவார்கள். இப்ப நம்ம காமராஜர் ஆட்சி மலர வேண்டும். எல்லாரும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க காமராஜர் ஆட்சி மலர வேண்டும், அண்ணாதுரை ஆட்சி மலர வேண்டும். ஏன் ஓ ஆட்சி தப்பாப்பா? இதுக்கு காமராஜர் ஆட்சி வேணும்ன்றா அப்போ ஓ ஆட்சி தப்புன்னு அர்த்தம்.
நீ ஆட்சி நடத்த வேண்டியதானே. அப்ப உனக்கு அந்த தன்மை இல்லை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படின்றதுக்கு நாம ஒரு அருமையான விளக்கத்துக்கு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த தீமையான ஒழுக்கம், அதாவது இழுக்கம், அந்த அதான் அவர் சொல்றாரு இல்லைங்களா, ஒழுக்கத்துக்கு எதிரான சொல் இழுக்கம். தீயொழுக்கம் என்று சொன்னால் தவறான வழியிலே சென்றுகிற பழக்கம் நமக்கு என்றைக்கும் இடும்பையை தரும். அப்ப எது சிறப்பை தரும் சொன்னா, நல்லவற்றை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு நல்லவற்றை செய்ய வேண்டும். செய்தால் நமக்கு அந்த நல்லொழுக்கம் ஒரு விதையாக அமைந்து, அந்த நல்லொழுக்கமும் செய்வதற்கு நல்லொழுக்கம் நமக்கு ஒரு விதையாக அமைந்து நல்லவற்றை செய்ய உதவி செய்யும். ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒழுக்கமுடையவர்களுக்கு முடியாதது என்று ஒன்று ஒழுக்கமுடையவருக்கு முடியாதது ஒன்று உண்டு. தவறி போய் கூட தீய சொற்களை தம் வாயால் சொல்லுதலே. ஒழுக்கமுடையவர்களுக்கு அவங்களால முடியாது ஒண்ணு இருக்குது. அது என்ன சொன்னாக்கா, தவறி போய் கூட அவங்க வாயால தீமையா சொல்லக்கூட மாட்டாங்க, செய்யறது அப்புறம் சொல்லக்கூட மாட்டாங்க அப்படிங்கிறார். நிறைவாக அந்த அதிகாரத்துடைய நிறைவு குரல்ல, உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். பல அறிஞர் பெருமக்களாக இருந்தாலும் கூட, பல நூல்களை கற்றவராக இருந்தாலும் கூட, உலகத்தோடு உலகத்தினுடைய வழக்கோடு ஒட்டி வாழணும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் படகுல ஒரு பெரிய ஒரு பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் படகோட்டி கிட்ட கேட்டாராம், நீ ராமாயணம் படிச்சிருக்கியான்னு கேட்டாராம். இல்லைங்கயா, படிச்சது இல்லைங்கயா, எனக்கு எங்கேயா தெரியாதான் எங்க நேரம் இருக்கீங்கயா, நான் காலைல வர இந்த பரிசுல ஓட்டுறேன், மாலை வரலாம் பரிசுல ஓட்டிட்டு இருக்கேன், மாலை போய் உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கும், அப்படியே படுத்து தூங்கிடுவேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. உடனே அவர் சொன்னாராம், அடப்பாவி, உன் வாழ்நாள்ல பாதி போச்சாடா அப்படின்னாராம். ஐயா என்னங்க ஏன் பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் பரிசல் போச்சா. போன உடனே அவர் கேட்டாராம், சரி மகாபாரதமாவது படிச்சிருக்கியான்னு கேட்டாராம். ஐயா ராமாயணம் மகமே படிச்சது இல்லை, மகாபாரதம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா, நான் கேட்டது கூட கிடையாதுங்கய்யா. அடப்பாவி, என்னடா இது கூட தெரிஞ்சுக்காம ஒரு நாளா வந்துட்டியா, என்னடா வயசாகுது உனக்கு, 40 வயசாகுது, ஏன்னா 40 வயசாகுது இன்னும் மகாபாரதம் கூட படிக்காம, அடப்பாவி, வாழ்க்கையில முக்கா வாழ்க்கை போச்சுடா அப்படின்னாராம். கொஞ்சம் தூரம் போச்சா, அங்க ஆத்துல கொஞ்சம் வேகமா தண்ணி வருது, குரல் சரன்னு சுத்துது, பரிசுல அழிச்சுட்டு போகுது. இப்போ அந்த இவன் கேட்டானா, யாரே அந்த படகோட்டி, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டானா. நீச்சலா, அது எனக்கு தெரியாது, அது தெரியாது, நான் நீந்தி போயிருப்பேன், அதோட உன் பரிசுல என்ன. அச்சோ, உங்க முழு வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி அவன் எகிரி தண்ணியில குச்சானா, படகு அச்சும் போச்சா, இவரு தேவையானு கத்துறாராம். அந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த திருக்குறளுக்கு முழுமையாக பொருந்தது நான் சொல்ல மாட்டேன், என்றாலும் கூட எல்லாவற்றையும் கற்ற அந்த அறிஞர் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தியரி மட்டுமே தெரிந்து வைத்துக் கொண்டு நடைமுறை வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாமல், நடைமுறை வாழ்க்கையோடு அதை பொருத்தி பார்க்காமல் வாழ்ந்தால், அதான் வள்ளுவர் சொல்றாரு, பல கற்றும் கல்லாதவர். மிக அழகாக சொல்றாரு, உலகத்தோட ஒட்ட ஒழுகல்னா, எல்லாரும் ஜூதாடுறாங்க நானும் ஜூதாடுறேங்க, எல்லாரும் குடிக்க போறேன் நானும் குடிக்க போறேன், பக்கத்து வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வரேன் நானும் போய் குடிச்சுங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறேன் நானும், அதல்ல உலகத்தோட ஒட்டு வாழ்ன்னு வள்ளுவர் சொல்லக்கூடிய உலகத்தோட ஒட்ட ஒழுகலுக்கு அர்த்தம் அது கிடையாது. உலகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையோடு நீ பல கற்றிருக்கிறாயே, உன்னுடைய கல்வி அறிவை அதனோடு பொருத்தி பார்த்து அதற்கேற்ப வாழ வேண்டும் என்பதைத்தான். அப்படி வாழலன்னு சொன்னா நீ எவ்வளவு படிச்சோம் பயன் இல்லை. நான் இன்னைக்கெல்லாம் உட்காந்து திருக்குறளையே படிப்பேன். நான் திருக்குறளை டெய்லி காலைல எழுந்த உடனே 10 அதிகாரம் படிச்சுட்டு தான்
காலையில காப்பி குடிப்பேன். அதுக்கப்புறங்க 20 அதிகாரம் படிச்சுட்டு தான் காலை சுற்றி சாப்பிடுவேன். அடடே பரவாயில்ல, நல்ல விதமா இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 20 அதிகாரம் படிச்சு திருப்பி காப்பி குடிப்பேன். அடடே பரவாயில்லையா, நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு முடிச்ச ஒரு மாதிரி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மாலையில் 4 மணிக்கு போய் அந்த மதுக்கடையில கொஞ்சம் மது வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நேரா அந்த பூதாடுற இடத்துக்கு போய் பூதாடிட்டு அப்புறம் அப்படியே அந்த சாக்கடையில உருண்டு கிடப்பேன். என்ன எங்க வீட்டம்மா வந்து பிடிச்சி தூக்கி ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி விட்டாந்து வீட்டுல விடுவாங்கன்னா, நீ இத்தனை அதிகாரம் படிச்சு என்ன பயன் இருக்கு? இதைத்தான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். சொல்லி எனக்கும் இந்த வாய்ப்பை அளித்ததற்காக நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா. ஐயா ஐயா ஒழுக்கம் செய்தோம்பு பெருகும் பங்கேற்கிறோம். ஐயா, ஒழுக்கத்தை விரும்பி கடைபிடிக்க வேண்டும். வேற எதை நாடி போனாலும் இறுதியில் உன்னை காப்பது ஒழுக்கம் மட்டுமே. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஐயா சொன்ன விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஊரோட ஒன்றி வாழ பழகணும். அந்த நீச்சல் அவருக்கு தெரியாதனால அவர் வாழ்க்கை இழந்தாரு. அவருக்கு நீச்சல் மட்டும்தான் தெரியும், மகாபாரதம் ராமாயணம் தெரியாது. அது விட ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. தெரிஞ்ச கதை தான், ஆனா நல்லா இருந்தது. நீங்க சொல்லும்போது சுவாரஸ்யமா கேட்டோங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. மகிழ்ச்சியம்மா. இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீதியுள்ள அதிகாரங்களை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேச இருக்கிறோம். இன்னும் பலரும் இந்த தொடர் நிகழ்ச்சியில பங்கேற்று திருக்குடைய அதிகாரங்கள் அனைத்தையும் பற்றி பேச இருக்கிறார்கள். இப்போது அறத்துப்பாலிலே இருக்கிறோம். விரைவிலேயே அறத்துப்பாலை முடித்துவிட்டு பொருட்பாலுக்கும் பிறகு காமத்துப்பாலுக்கும் செல்ல இருக்கிறோம். அதை பற்றி கூட சொன்னார்கள். காமத்துப்பால் என்று சொல்லுவது ஏதோ அது என்னமோ பெரிய அபவாதம் மாதிரியும், அது அப்படிலாம் சொல்றது ரொம்ப அசிங்க மாதிரியும், அது இன்பத்துப்பால்னு சொல்லணும். நான் கேட்கிறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் கூடகமாகவே பேசுறேன். ஜாங்கிரி சாப்பிட்டா கூட மகிழ்ச்சி தான், இன்பம் தான். ஜாங்கிரி சாப்பிட்றத பத்தியா பேசியிருக்காரு இல்லையா? நாம ஒரு சுற்றுலா போறோம், ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ இல்லை அயல் நாட்டுக்கோ போறோம், மகிழ்ச்சி தானே, இன்பம் தானே. அது இன்ப சுற்றுலா தானே போடுறோம் பள்ளிக்கூடத்துல. இன்ப சுற்றுலா, நீ சென்று வந்த இன்ப சுற்றுலாவை பற்றி ஒரு கட்டுரை வரைக. இன்பத்துப்பால் அதை பத்தி பேசியிருக்காரு, சிறப்பாக பேசுறது. வாழ்க்கையினுடைய உண்மையான பக்கம் அது, அதை பற்றி சொல்லிக்க. அது என்னமோ அது தப்பான வார்த்தை மாதிரி, அதை நான் சொல்லவே மாட்டேன்றது, அதெல்லாம் தவறான பழக்கம். அதையெல்லாம் மாற்றணும். வள்ளுவர் என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. நீங்க புதுசெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. நீங்க அதுக்கு புதுசா ஒரு விளக்கெல்லாம் கண்டுபிடிச்சு அது இன்பத்துப்பால், இன்னும் கொஞ்ச நாள் பட்டா என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சி பால் இருக்கீங்களா, என்னையா அது பண்ணாதீங்க. சிறப்பா பேசுங்க, சிறப்பா சொல்லுங்க. இந்த திருக்குறளை உண்மையாகவே அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை ஆன்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் நமக்கு அழகாக எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை கற்றறிந்து அது குறித்து நாம் ஒரு தொடர் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா முப்பாலை பற்றியும் பேச இருக்கிறோம். முப்பாலுக்கு அப்பாலும் ஏதும் இல்லை, முப்பாலுக்கு அப்பால் ஏதும் இல்லை. எனவே முப்பாலை பற்றி பேசி முப்பாலை அறிந்தாலே நம் வாழ்க்கை எப்பாலும் கெடாமல் இருக்கும். கூறி இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வடிவமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய திருமதி மா காயத்ரி அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் அவ்வை உலக சாதனை சான்றிதழ் சங்கமத்தின் சார்பிலே சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. பிறகு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலி இயக்குநர்கள் திருமதி சசிகலா நயனை விஜயன், திரு நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும், தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கு பதிவேற்றம் செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிற
அவருடைய மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுக்கு பணிவான வணக்கங்களையும் இளையவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு திருக்குறள் வழி நடப்போம். திருக்குறளே உலக தமிழர்களின் குரலாக ஒளிப்பட்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினால் தொலைபேசி வழியை தொடர்பு கொள்ளுங்கள். 7403 74 உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.